ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் உங்கள் ஜியா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. அதாவது இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னராகவும் சாப்பிட்லாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டுறேன். அதாவது இது பேர் உங்களுக்கு சொல்லிடுறேங்க, குழி பணியாரம். இது நம்ம பாரம்பரியமாக செய்கிற ஒரு ரெசிபி தாங்க. இது நம்ம இட்லி மாவு தாங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள்: ஒரு பிக் ஆனியனை பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் கறி லீவ்ஸை இதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் முழுசாக இருக்காது. அப்புறம் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போது போட்டு தாளிக்கலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருளே. செம்ம ஈஸிங்க. பாருங்க, நான் ஒரு பேன் வச்சு இப்போ நான் இது வதக்க ஆரம்பிச்சிட போகிறேன். பேனில் சூடாகட்டும்ன்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, இப்போது ஆயில் சூடாகிடுச்சிங்க. நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், க்ரீன் சில்லி அண்ட் கறி லீஃப், அது கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். எங்கள் குட்டியோட வாழ்தனத்தை. ஹாய் ரித்து, ஹாய் சொல்லு. இப்போ அதெல்லாம் வதங்கிடுச்சு. நான் மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட கோகோனட்டும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இது இந்த குழி பணியார சட்டியில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சட்டி சூடாகட்டவங்க, நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். பாருங்க, இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணும். எல்லாத்துலேயும் ஈக்குவலாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இது நல்லா சூடாகட்டும், நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நீங்கள் இதில் 3/4 அளவே மாவு ஊற்றுங்க, அதாவது 3/4 அளவுக்கு. அதுவே வெந்து மேலே வரும். இப்போ இது நல்லா வெந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜியா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வேகட்டும். நான் ஒரு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இதை நான் இப்போது இந்த ஃபோக் தாங்க, இந்த குச்சி இந்த இது வாங்கும்போதே, பாத்திரம் வாங்கும்போதே கிடைக்கும். இதை வச்சு திருப்பி விடுங்க. இது இல்லாதவங்க பாருங்க, இங்கே பாருங்க, குட்டி பேய் வந்திருக்கு. ரித்து, இங்கே பாருங்க, நான் எல்லாமே திருப்பி விட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும். பாருங்க, நான் வெந்து எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். டாட்டா பாய். நலம் போல் வாழ்வோம்.